ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Chronicles chapter 16 verse 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் யார் உரைத்தது, யாரிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி என்கிற தேவ மனுஷன் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தம்மை பற்றி, அதாவது தேவனை பற்றி யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை, சர்வ வல்லமையை விளங்க பண்ணுவதற்காகவே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதாம். பூமி எங்கும் the eyes of the Father runs to and fro. ஆண்டவர் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. அந்த கண்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது. யார் அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பார்கள், யார் முழுமையாக விசுவாசிப்பார்கள், யார் கர்த்தரை நம்புவார்கள் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? அவருடைய சர்வ வல்லமையை, அவர்கிட்ட வல்லமை ஏராளமாக இருக்குது. அவருடைய வல்லமையை யாராலும் அளவிட முடியாது. அத்தனை வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையை இந்த பூமியில் இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு தான் ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கூட ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறார். உங்களில் யாராயிலும் உத்தம இருதயத்தோடு அவரை பற்றி இருப்பீங்களான்னு. உத்தம இருதயம்னா என்னது? வேற ஒன்றும் இல்லை, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறது தான் உத்தம இருதயம். இங்கே ஏன் இதை சொல்கிறாரு? சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்கிறார். மதி இல்லாமல் போயிட்டான். யார்? இந்த ஆசா, யூதாவின் ராஜாவாகிய ஆசா. இந்த ஆசா பாருங்க, தனக்கு விரோதமாக வந்த பெரிய சேனை, அதாவது எத்தியோப்பியர், லூபியர் ஆகிய இவர்கள் பெரிய சேனையாக வந்த பொழுது ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தரை பற்றி கொண்டான். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்போ கர்த்தரை சார்ந்து கொண்டான். டோட்டல் டிபெண்டன்ட் ஆன் காட். முற்றிலுமாக அதுதான் உத்தம இருதயம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒரு அனுபவம். அப்போது அப்படி அவன் சார்ந்து கொண்ட பொழுது ஏராளமான கூட்டம் அவர்கள் வந்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் ஆசாவுக்கு கொடுத்தார். அந்த ஆசா இவைகளெல்லாம் மறந்துவிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா இவனுக்கு விரோதமாக இருக்கிறான் என்பதை அறிந்து யாரிடத்திற்கு போகிறான் என்று நாம் பார்க்கும்போது சீரியாவின் ராஜாவினிடத்தில் போய் அங்கே உதவி கேட்கும்படியாய் அந்த இடத்துல அவனை போய் சார்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினாலே சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா?
நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அப்போ ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். ஏன்னா கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு ஆசா இருந்தான். அவருடைய கண்கள் ஆசாவை நோக்கி பார்த்தது. என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறான், என்னை முற்றிலும் சார்ந்து கொண்டு இருக்கிறான், மனுஷனை நம்பலை, அதனால் இவனுக்கு என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருந்தது, ஆசாவை கண்டுபிடித்தது. ஆனால் ஆசா பாருங்க, கடைசியில் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனுஷனை சார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் வேதனைப்பட்டு சொல்கிறார், இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த ஆசாவை போல ஒருவேளை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, சில காலங்களுக்கு முன்பாக கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்த அனுபவங்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு மனுஷனையும் மனுஷனுடைய உதவிகளையும் நாடி, மனிதர்கள் எதாகிலும் நமக்கு உதவி செய்து விடுவார்களா என்று சொல்லி நீங்கள் அவர்களை நோக்கி பார்ப்பீர்களானால் ஆண்டவர் வேதனைப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்லுகிறார் என்றால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் தேடி கொண்டிருக்கிறார். யாராகிலும் என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு என்னையே நம்புவார்களா, என்னையே சார்ந்து கொள்வார்களா, அவர்களுக்கு என் வல்லமையை விளங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறார். அதனால் மனுஷனை நாடுறத, மனுஷனை தேடுறத, மனுஷனை சார்ந்து கொள்றதை விட்டுட்டு கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆசாவுக்கு நடந்த அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்தீர். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானிக்க கேட்டோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நோக்கி பார்க்கிறீர். உம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பார்களோ என்று நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் நீர் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.